இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, யோபு புஸ்தகத்தின் 27 மற்றும் 28ஆம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 27ஆம் அதிகாரத்தை 3 பிரிவுகளாக பிரித்து தியானிக்கலாம். யோபுவின் உறுதியான நம்பிக்கையை குறித்து 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் பொல்லாதவர்களின் நிலை பற்றிய விளக்கம் தரப்பட்டிருக்கிறது. 3வது பகுதியாக 13ஆம் வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் துன்மார்க்கரின் சாபக்கேடான வாழ்க்கையை குறித்து படிக்கின்றோம். முதல் பகுதியிலே யோபுவின் உறுதியான நம்பிக்கை தனது நண்பர்களின் குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் தனக்கு அநீதி இழைக்கப்பட்டாலும் கடவுளின் மீதுள்ள உறுதியான நம்பிக்கை, தன்னுடைய நேர்மையை யோபு கைவிட மாட்டேன் என்று அவர் சத்தியம் செய்கின்றார். யோபு 27ஆம் அதிகாரம் 2-3வது வசனங்களிலே, என் சுவாசம் எனிலும் தேவன் தந்த ஆவி என் நாசியிலும் இருக்குமட்டும் என் உதடுகள் தீமையை சொல்வதுமில்லை, என் நாக்கு கபடம் பேசுவதுமில்லை என்று சொல்கின்றார். யோபு பக்தனுக்கு ஏற்பட்ட அனைத்து சோதனைகளையும் முழுமையான திட நம்பிக்கையோடும் சகிப்பு தன்மையோடும் அவற்றை எதிர்கொண்டு நீதியிலும் விசுவாசத்திலும் விடாமுயற்சியிலும் கர்த்தருக்குள்ளாய் வாழுவதற்கு யோபு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக காணப்படுகின்றார். தன்னுடைய நேர்மையை காத்து கொள்வதிலும் தேவனிடம் உண்மையான விசுவாசத்தோடு இருப்பதிலும் அவருடைய உறுதியான தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட அதிர்ச்சியூட்டும் சோதனைகள் துன்பங்கள் வந்தாலும் அவற்றின் மீது கடவுள் மேலே உறுதியான பக்தியோடு வாழ வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறது. கர்த்தருக்கு உண்மையாயிருப்பதற்கும் விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதியாயிருப்பதற்கு அவர் எடுத்த தீர்மானத்தை போல நாமும் உறுதியான தீர்மானத்தோடு வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. 27ஆம் அதிகாரத்தின் 5-6வது வசனங்களிலே, நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாயிருப்பதாக. என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை நான் விட்டுவிடேன். நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது. இப்படியாய் ஆண்டவருக்குள்ளாய் நான் இன்னும் உத்தமத்தை விட்டு விலகாதபடி ஆண்டவரை கெட்டியாய் பிடித்திருப்பேன் என்ற தன்னுடைய உறுதியை இந்த இடத்திலே கூறுகின்றார். 2வது பகுதியாக 7ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் பொல்லாதவர்களின் நிலை பற்றி யோபு விளக்கப்படுத்துகின்றார். துன்மார்க்கரின் இறுதி முடிவு எப்படி இருக்கும் என்பதை விவரித்து, துன்ப காலங்களில் அவர்கள் கடவுளை நோக்கி மன்றாடும் போது தேவன் அவர்கள் ஜெபத்தை கேட்பதில்லை என்று எச்சரிக்கின்றார். 27ஆம் அதிகாரத்தின் 8வது வசனத்திலே, மாயக்காரன் பொருளை தேடி வைத்திருந்தாலும் தேவன் அவன் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் போது அவன் நம்பிக்கை என்ன? மாயக்காரர்கள் எவ்வளவு செல்வந்தர்களாயிருந்தாலும் அவர்களுடைய என்ன நம்பிக்கை உண்டு? இரட்சகர் இயேசு கிறிஸ்துவும் இதை குறித்து மத்தேயு 16ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று கேட்கின்றார். மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? ஆகவே நம்முடைய ஆத்துமாக்களை நாம் காத்து கொள்ள வேண்டியது மிக மிக இன்றியமையாதது. நாம் களங்கமில்லாத ஆத்துமாவோடு கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோமாக. 3வது பகுதியாக துன்மார்க்கரின் சாபக்கேடான வாழ்க்கையை குறித்து 13ஆம் வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் படிக்கின்றோம். கடவுளால் தண்டிக்கப்படும் பொல்லாதவர்களின் வாழ்க்கை பகுதியை இது விவரிக்கிறது. அவர்களின் செல்வம் அழிந்து போவது, அவர்களுடைய பிள்ளைகள் நோய்வாய்ப்பட்டு துன்புறுத்தப்பட்டு பேரழிவுகளினாலே அவர்கள் அழிவது போன்ற காரியங்களை யோபு சொல்லுகின்றார். துன்மார்க்கரின் அழிவை குறித்து சொல்லும்போது 27ஆம் அதிகாரம் 21-22ஆம் வசனங்களிலே, கொண்டல் காற்று அவனை தூக்கி கொண்டு போக அவன் போய்விடுவான், அது அவனை அவன் ஸ்தலத்திலிருந்து தள்ளி கொண்டு போகும். அவர் இவைகளை அவன் மேல் வரப்பண்ணி அவனை தப்ப விடாதிருப்பார். அவருடைய கைக்கு தப்பியோட பார்ப்பான். ஜனங்கள் அவனை பார்த்து கை கொட்டி அவனை அவன் ஸ்தானத்திலிருந்து விரட்டி விடுவார்கள் என்று எடுத்து காட்டுகிறார். அன்பானவர்களே, பொல்லாதவர்கள் துன்மார்க்கர் இந்த உலகத்திலே அழிந்து போவார்கள். அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். அவருடைய பாவத்திற்கேற்ற பலனை பெற்றுக்கொள்வார்கள் என்பதையே இந்த பகுதி வெளிப்படுத்துகிறது.
நமக்கு கிடைத்த கொஞ்ச சொற்ப காலத்திலே கர்த்தருக்கு பிரியமாய் நீதிமான்களாய் கர்த்தரோடு உத்தமர்களாய் வாழும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சத்திய வேதத்தின்படியாய் நடந்து கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற மெய்யான நீதியான அந்த ராஜ்யத்தை சுதந்தரித்து கொள்ள தகுதி உடையவர்களாய் வாழ்வோமாக. தொடர்ந்து யோபு 28ஆம் அதிகாரத்திலே மனிதனின் அறிவு மற்றும் உலக செல்வங்களின் எல்கைகளை சொல்லி தெய்வீக ஞானத்தின் மேன்மையை மிக அழகாக விவரிப்பதை பார்க்க முடிகின்றது. 28ஆம் அதிகாரத்தை 4 பிரிவுகளாக பிரித்து நாம் தியானிக்கலாம். முதல் பகுதி 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் பூமியின் செல்வங்களை தேடும் மனிதனின் முயற்சியை குறித்தும், 2வது பகுதியாக 12ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் உலகத்தின் ஞானத்திற்குரிய எல்கை வரம்பை குறித்தும், 3வது பகுதி 23ஆம் வசனத்திலிருந்து 27வது வசனம் வரைக்கும் கடவுளுடைய பரத்திற்குரிய ஞானத்தை குறித்தும், 4வது பகுதி 28ஆம் அதிகாரத்தின் 28வது வசனத்திலே மனுஷருக்குரிய ஞானத்தின் சாரம் என்ன என்பதை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் பகுதியிலே பூமியின் செல்வங்களை தேடும் மனிதனுடைய முயற்சி. மனிதன் பூமியின் ஆழத்தில் புதை கொண்டிருக்கும் வெள்ளி, தங்கம், இரும்பு, செம்பு, தாமிரம் போன்ற உலோகங்களை தேடி கண்டுபிடிக்கிறான். அவ்வளவு ஞானவானாய் இருக்கிறான். மட்டுமல்ல, சூரிய வெளிச்சம் படாத இருளான குகைகளிலும் சுரங்கங்களிலும் ஆபத்தான வழிகளை உருவாக்கி தன் அறிவாற்றலினாலே அவை அனைத்தையும் வெட்டி எடுத்துக்கொள்ளுகிறான் என்பதை விவரிக்கின்றார். 28ஆம் அதிகாரத்தின் முதல் 2 வசனங்களிலே வெள்ளிக்கு விளைவிடம் உண்டு, பொன்னுக்கு புடமிடும் ஸ்தலமும் உண்டு. இரும்பு மண்ணிலிருந்து எடுக்கப்படும், செம்பு கற்களில் உருக்கி எடுக்கப்படும். எப்படியாய் மனிதன் தனக்குரிய ஞானத்தை பயன்படுத்தி இப்படிப்பட்ட விலை உயர்ந்த உலோகங்களை சேகரித்து கொள்ளுகிறான் என்பதை 3500 ஆண்டுகளுக்கு முன்பாக மிக தெளிவாக சொல்லி வைத்திருக்கிறார். தேவ ஞானத்தினாலேயே இவை அனைத்தையும் அவர் எழுதியிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கர்த்தருக்குள்ளாய் மகிழுவோமாக. 28ஆம் அதிகாரத்தின் 9, 10ஆம் வசனங்களிலே மனித ஞானத்தை குறித்து விவரிக்கும் போது அவன் தன் கைகளை கற்பாறையின் மேல் நீட்டி மலைகளை வேரோடே புரட்டுகிறான். கண்மலைகளுக்குள்ளும் நீர்க்கால்களை வெட்டுகிறான். அவன் கண் விலையுயர்ந்த எல்லாவற்றையும் காணும். ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்த அபரிவிதமான ஞானத்தினாலே அவன் எப்படிப்பட்ட மிக பெரிய காரியங்களை செய்கிறான் என்பதை இந்த இடத்திலே விவரித்திருக்கின்றார். 2வது பகுதியாக உலகத்தின் ஞானத்திற்கு வரம்பு உண்டு. 12ஆம் வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் மனிதன் எவ்வளவு செல்வங்களை சுரங்கத்தில் தோண்டி எடுத்திருந்தாலும் உண்மையான ஞானம் எங்கு கிடைக்கும் என்று அவனுக்கு தெரிவதில்லை. செல்வத்தால் அல்லது புவியியல் அறிவால் ஞானத்தை வாங்க முடியாது. ஞானம் என்பது பெருங்கடல்களிலும் மரண உலகத்திலும் கூட இல்லை, அதுக்கு அப்பாற்பட்டது என்பதை கூறுகின்றார். 28ஆம் அதிகாரத்தின் 12, 13 வசனங்களிலே ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? புத்தி விளைகிற இடம் எது? அதன் விலை மனுஷனுக்கு தெரியாது. அது ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே அகப்படுகிறதும் இல்லை. ஞானத்தை எங்கு பெற்றுக்கொள்ளலாம் என்று மனிதன் இன்றைக்கும் தேடிக்கொண்டிருக்கின்றான். அது அவனுக்கு எங்கு கிடைக்கும் என்பதை வேதம் விவரிக்கின்றது. 28ஆம் அதிகாரத்தின் 20வது வசனத்திலே இப்படி இருக்க ஞானம் எங்கே இருந்து வரும்? புத்தி தங்கும் இடம் எங்கே என்று கேள்வி கேட்கின்றார். ஞானத்திற்கு விலை மிக அதிகமானது என்பதை தெரியப்படுத்துவதற்காக 15வது வசனத்திலே ஞானத்துக்கு அதற்கு ஈடாக தங்கத்தை கொடுக்கவும் கிரயமாக வெள்ளியை நிற்கவும் கூடாது, அவ்வளவு அது விலை மதிப்புள்ளது. ஆகவே ஞானத்தை இப்படி தங்களுடைய விருப்பத்தின்படியாய் பெற்றுக்கொள்ள முடியாது என்றும், கடவுள் தருகின்ற ஞானம் வல்லமை உள்ளது என்பதை குறித்து 23வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையான ஞானம் எங்கே இருக்கிறது என்பதை கடவுள் மட்டுமே அறிவார். அவர் மட்டுமே அதை காணக்கூடியவர், தரக்கூடியவர். கடவுளின் ஞானத்தை குறித்து சொல்லுவதற்காக காற்றின் எடையையும் நீரின் அளவையும் அவர் தீர்மானித்தார். மழையின் போக்கையும் இடி மின்னலின் வழியையும் அவர் வகுத்திருக்கிறார் என்று ஆண்டவருடைய ஞானத்திற்கு எடுத்துக்காட்டுகள் சொல்லப்பட்டிருக்கிறது.
28ஆம் அதிகாரத்தின் 23, 25 வசனங்களை படிக்கிற போது, தேவனோ அதன் வழியை அறிவார், அதன் ஸ்தானம் அவருக்கே தெரியும். அதாவது ஞானத்தின் வழியையும் அதன் இடத்தையும் அவர் மட்டுமே அறிந்திருக்கின்றார். 25வது வசனத்திலே அவர் காற்றுக்கு அதன் நிறையை நியமித்து ஜலத்துக்கு அதன் அளவை பிரமாணித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதன் காற்றுக்கு நிறை எடை உண்டு என்பதை கண்டுபிடிப்பதற்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே காற்றுக்கு நிறை உண்டு என்ற இந்த அறிவியல் உண்மை பரிசுத்த வேதத்தில் மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலும் காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்குனவர் யார் என்றும், ஏசாயா 40ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து வானங்களை ஞானளவாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி பர்வதங்களை துலாக்கோலாலும் மலைகளை தராசாலும் நிறுத்தவர் யார் என்று ஆண்டவருடைய ஞானத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 28ஆம் அதிகாரத்தின் 26வது வசனத்திலே மழைக்கு திட்டத்தையும் இடிமுழக்கத்தோடே கூடிய மின்னலுக்கு வழியையும் ஏற்படுத்துகிறார். அப்படி ஆண்டவருடைய ஞானத்தை மனிதன் கணக்கிடவோ ஆராய்ந்து அறியவோ முடியவே முடியாது. ஆனால் மனிதனுக்கு ஞானத்தை கர்த்தர் கொடுக்கின்றார். அவர் எப்படி கொடுக்கின்றார் என்பதை 28ஆம் அதிகாரத்தின் 28வது வசனத்திலே சொல்லுகின்றார். மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான். இப்படி ஆண்டவருக்கு பயப்பட்டால் மட்டுமே ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஞானம் அவரிடம் மட்டுமே இருக்கிறது. ஆண்டவரிடம் பயபக்தியாய் இருந்து தீமையை தவிர்த்து வாழுகிறவர்கள் ஞானத்தையும் அறிவையும் பெற்றுக்கொள்கின்றார்கள். சங்கீதம் 111ஆம் அதிகாரத்தின் 10வது வசனத்திலே கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு, அவன் புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும், கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் தீமையை விட்டு விலகுவார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் அனைவருமே தீமையை விட்டு விலக முடியும். உண்மையான தெய்வ பயமும் உண்மையான வேத ஞானமும் நாம் தீமையை விட்டு விலகும்படி நம்மை நடத்துகிறது. பரிசுத்த ஆவியானவர் இப்படியாய் நாம் செய்வதற்கு நமக்கு உதவி செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரிடமிருந்து அவருடைய தெய்வீக ஞானத்தையும் பொல்லாப்புக்கு விலகி வாழும்படியான புத்தியையும் பெற்றுக்கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையிலே பிரயோகப்படுத்துவோமாக. நம்முடைய அடுத்தடுத்த சந்ததிகளுக்கும் இந்த தெய்வ பயத்தையும் தெய்வ ஞானத்தையும் நாம் புகட்டுவோமாக. அப்படி வாழ்ந்து பொல்லாப்பை விட்டு விலகி அநேகரை வழிதப்பி போகிறவர்களை கிறிஸ்துவுக்கு நேராக வழிநடத்தும் மிகப்பெரிய பொறுப்பை ஆண்டவர் தந்திருக்கின்றார். அதை செய்து கர்த்தர் நமக்கு வைத்திருக்கின்ற சகலவிதமான ஆசீர்வாதங்களையும், விசேஷமாய் ஆத்துமாக்களை கர்த்தருக்கென்று ஆதாயம் பண்ணுகிறவன் புத்திமான் என்று சொல்லப்பட்டபடியாய் அநேக ஆத்துமாக்களை கர்த்தருக்கென்று ஆதாயம் பண்ணுவோம். புத்தியுடையவர்களாய் ஞானமுடையவர்களாய் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய் வாழுவோம். கர்த்தர் வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுபவிப்போம். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.